சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். நம்ம 2016ல் இருக்கோம். இப்போ கூட எம்பவர்டான படித்த பெண்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இப்போது ஒரு பையன் வந்து கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்து அப்புறம் லவ் பண்ணி அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த பொண்ணு போராடணுமா வேண்டாமா? போராடினா அதுக்கு பலன் உண்டா? அந்த ஒரு தாக்கத்துலேருந்து அவளால் வெளியே வர முடியுமா? அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசில் பாட்டி வந்து அனாதை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. லவ்னா எந்த மாதிரி லவ்? நான் வந்து என் லைஃப்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தத்தில் அவங்கள யூஸ் பண்ணாரு. Sorry, she is telling lies. Who is telling lies? Yep, ma'am, this girl. This girl? உங்க பேர் என்ன? என்னோட பேர் ரசூல். சொல்லுங்க. நான் முஸ்லீம் தான். அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசில் பாட்டி வந்து அனாதை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. 1லேருந்து +2 வரை அங்கே தான் படித்தேன். கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? ஒரே தம்பி மட்டும்தான். மும்பைக்கு அனுப்பிட்டாங்க. ஃபேமிலி வந்து தெரியும். அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க, கேன்சர்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டி தான் சொன்னாங்க அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்பா இல்லாததுனால. 1லேருந்து +2 வரை அங்கே தான் படித்தேன். அரபிக் ஸ்கூலு. ஒன்லி முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அங்கே. சின்ன வயசுலேருந்து அவங்களே தான் எனக்கு படிப்பு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு +2 வரை நான் அங்கே படித்தேன். ஹாஸ்டல் வாழ்க்கை எப்படி மாறினது? இப்போ நான் வந்து 1லேருந்து +2 வரை அங்கே படித்ததுனால 1லேருந்து 5th வரை அவங்களே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, நகை வெட்டி விடுறது, தலைக்கு சீப்புலாம் போட்டு பேனெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அதாவது பாத்திரம் கழுவுறது, அந்த வீட்டெல்லாம் பெருக்கிறது, அந்த ஹாஸ்டல்லாம் இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே. ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு 5th வரை 12th வரை 1லேருந்து +2 வரை. உங்களுக்கு அது எப்போவாது வருத்தமாக இருந்திருக்கா? நிறைய தடவை நான் அழுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த ஹாஸ்டலில் எப்படின்னா, ஒன்று அப்பா இருக்கக்கூடாது, இல்லை அம்மா இருக்கக்கூடாது, இல்லை 2 பேர் இல்லாதவங்க அப்படி தான் அந்த ஹாஸ்டலில் இருப்பாங்க. அப்பா அப்படி தான் 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவளுக்கு அப்பா கிடையாது, 2 பேருக்குமே அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க பார்க்க வரும்போது என்னையும் பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் யாருமே வரமாட்டாங்க மோஸ்ட்லி. எங்கள் அண்ணி மட்டும் என்னைக்காச்சும் ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. யாருமா அண்ணி? நன்னினா பாட்டி, அப்பாவோட அம்மா. அவங்க தான் வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க கூட அவ்வளோ வரமாட்டாங்க. நான் அப்படியே அங்கே இருந்ததுனால எனக்கு எதுவும் தெரில. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சித்தி, சித்தப்பா, அப்பா கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் கல்யாணம் பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா கீழே விழுந்து அவங்களுக்கு படுத்த படிக்க ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க இந்த சித்தி சித்தப்பால எப்போவாது ஒன்று பார்க்க வந்திருக்காங்க? அவங்களாம் யாருமே இது வரைக்கும், நான் ஹாஸ்டலில் 1லேருந்து +2 வரை வந்திருக்கேன், யார் ஒரு ஆள் கூட வந்தது கிடையாது. அப்படி திடீர்னு என்ன உண்மையில கல்யாணத்து மேலெல்லாம் அக்கறை? அப்படி
ஆனால் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல. கூட்டிகிட்டு போனது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளை வீட்டில் இருக்குது, எல்லாரும் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அத்தாம்மா இல்லாத பொண்ணை இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கெட்ட பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பைசா போட்டு ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் ஏதாச்சும் படித்து நான் இது பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நீங்கள் என்ன வளர்க்கல, நான் ஹாஸ்டலில் தான் 1லேருந்து +2 வரை வளர்த்தேன், நான் அவங்களே பார்த்து அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எப்படி உனக்கு அப்படி ஒரு தாட் வந்தது? எனக்கு தெரியல, ஏன்னா என்னை யாருமே பார்க்கல, நான் மட்டும்தான் தனியாக அனாதையாக இருந்து இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை. அதனால எனக்கு யாருமே நம்பிக்கை கிடையாது. சித்தியும் சரி சித்தப்பாவும் சரி யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளையில தான் பார்க்குறக்காங்க, என்னை யாரும் பார்க்கறது கிடையாது. இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. விடலாமா இப்படி பசங்களை? குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்துட்டு இப்படி பசங்களை விடலாமா? அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னு எங்கள் நன்னிட்டு சொன்னேன், எவ்வளோ அழுதேன் எங்கள் பாட்டிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி சொன்னாங்க, சரி நான் வேணா காலேஜில் சேர்த்து விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஏதோ ஒரு டிகிரி, ஆனால் அப்போம்லாம் எனக்கு டிகிரி, ஏன்னா 1லேருந்து +2 வரை ஹாஸ்டல்லே படித்ததுனால எனக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது, யார் எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால அந்த ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கே காலேஜில் போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. 1 வருஷம் தான். 2வது வருஷத்துல எல்லாரும் எங்கள் சித்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க, என்னது ஒரு முஸ்லீம் பொண்ணை காலேஜிலலாம் படிக்க வைக்குதுங்க, ஆல்ரெடி அவள் படித்தது போதாது, இன்னும் எல்லாத்த படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் காலேஜ் போகக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் இடையில 2nd இயர்ல நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நான் கத்தியெல்லாம் எடுத்து கையிலெல்லாம் வெட்டிக்கிட்டு, இல்லை நான் காலேஜுக்கு போவேன்னு அடம் பிடிச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீ போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் தங்கிட்டேன். நான் சொன்னேன், இல்லை நான் காலேஜுக்கு போவேன், என்னைய நீங்கள் அனுப்பலனாலும் பரவாயில்ல, நான் போய் படிச்சே தீருவேன். அப்படி அனுப்ப மாட்டோம், போகிறதுனா போனால் அவனை வெளியே போக சொன்னாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த புக்ஸு அதெல்லாமே நான் வந்து பழைய இதில் பழசு வச்சுருப்பாங்கல்ல, 2nd இயர் 3rd இயர், அவங்கள்ட்ட வாங்கி எப்படியோ பிஏ நான் முடிச்சிட்டேன். ஒரு டிகிரி முடிச்சிட்டதுக்கப்புறம் பிஏ முடிச்சிங்க. பிஏ என்ன? பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு படிக்கணும்னு நினைக்கிறது பசங்க எப்படியெல்லாம் படிக்கிறது பாருங்க. அப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் சீனியர் பிள்ளைங்க தான் சொன்னாங்க, ரசூல் இதுக்கப்புறம் இங்கே கஷ்டப்படாத, சென்னைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேலைக்கு வர்றது வரைக்கும் யாரையோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தீங்க. அது முடிச்சு வேலைக்கு வரும்போது எவ்வளோ சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணீங்க? ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது நான் சொன்னேன், ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். மினிமம் 7,500 தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் 30,000 வரை இன்சென்டிவ் வாங்கிக்கலாம். அப்போ 2008 சென்னைக்கு டிசம்பர் 24 ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வரை நான் அங்கேயே தான் ஒர்க் பண்ணுறேன். 8 இயர்ஸாக அதே சேம் ஆஃபீஸில் தான். அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் அந்த 2010 தான் அந்த பையன் கோட்டீஸ்வரர் அவன் சொல்லிட்டு அவன் எனக்கு பழக்கமானான். கோட்டீஸ்வரனுக்கு இப்போ யாரும் இல்லாமல் இருக்கும்போது கோட்டீஸ்வரர் மேலே உங்களுக்கு ஒரு அவர் ஆதரவு கொடுத்தோன்னா, அவன் ரொம்ப என் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு தான் சாப்பிட்டியா வச்சு. ஏன்னா என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தவங்க என் கூட அன்பாக பழகுனாங்கன்னா சரி அவங்க நம்மளுக்காக இல்லை அன்பாக பழகுறாங்களே, நம்மளும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். அது லைஃப்பில் அந்த அன்பு கிடைக்காத போது யாராவது ஒருத்தர் கொடுக்கும்போது நேச்சுரலி அவன் ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் முழுமையாக அவனை நம்ப ஆரம்பிச்சேன். சரி இவன் தான் இதுக்கப்புறம் நம்ம லைஃப். அப்போ கூட நான் அவன்கிட்ட கேட்டேன், கொட்டி நான் ஓப்பனா ஒன்னேன்னு மட்டும் சொல்றேன், லைஃப் லாங் நீ பார்த்துப்பல, நீ விட்டுட்டு போயிட மாட்டல, எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு கூட சொன்னேன். இல்லை உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல நீ தான் எனக்கு ஸ்ட்ராங்கா லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப லவ்னா எந்த மாதிரி லவ்? அதாவது என்னெல்லாம் பண்ணுவீங்க? முழுமையா பார்த்தா நான் அவன் தான் என் லைஃப். ஏன்னா அவன் என்ன சொல்றானோ, நீ இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுன்னா நான் போடுவேன், இந்த சாரீ உடுத்தாத, ஆஃபீஸில் சாரீ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை போடுத்த சொல்லுவாங்க, நான் அவனுக்கு தான் கால் பண்ணுவேன், இந்த நான் சாரீ உடுத்த சொல்றாங்க கொட்டி உடுத்தட்டுமா அப்படின்னு, அதெல்லாம் உடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அவன் என்ன சொல்றானோ அதுதான், நீ இந்த இடத்துக்கு போன்னு சொன்னா நான் போவேன், இந்த இடத்துக்கு போகாத. வெளியெல்லாம் போவீங்களா? வெளியில எல்லாம் அவன் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்ன பண்ணானா ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போனான். நான் சொன்னேன், ஹைதராபாத்துக்குலாம் நான் வரதா ஐடியா இல்லை, எனக்கு பயமா இருக்குது, நான் தான் இருக்கிறேன்ல, அப்புறம் இதுக்கு அப்புறம் நீயும் நானும் நான் என்ன சொல்ல. ஹைதராபாத்ல எங்க கூட்டிட்டு போனாரு? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு. ரூம்ல போய் தங்கினீங்களா? ஆமா அங்க போய் தங்கணும். அப்புறம் நான் சொன்னேன், ஏமா இப்படி எல்லாம் பண்ணேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க, உன்னை நீ பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப நல்ல அவன் பழகி எங்க திருமணம் பண்ணறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பண்ண? கேரண்டி இருக்கு. நான் அவன்கிட்ட ஆல்ரெடி இந்த சொன்னேன், கொட்டி ஒன்னேன்னு மட்டும் சொல்றேன், மேரேஜுக்கு முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் கிடையாது, இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆனா கூட என்னால முடியாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் தான் இருக்கிறேன்ல, நீ ஏன் ஃபீல் பண்ற, கல்யாணம் பண்ண தாலி கட்டு அதுக்கப்புறம் கூட்டின்னு போய் தாலி கட்டு இப்பவுமே கல்யாணம் பண்ணு, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா எங்க வீட்டுல சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்றேன், நான் தான் இருக்கிறேன்ல, என்ன தவிர உனக்கு வேற யாரு, நான் ஆல்ரெடி உனக்கு நீ என் கூட பழகிருக்க, இவ்வளவு நாள் பழகிருக்க, இது கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அவனை நம்புறதுக்கு காரணமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துதான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் அப்படி ஒரு ரொம்ப நல்ல பசங்க, அந்த அதை வச்சுதான் சரி ஓகே கோட்டி ரொம்ப நல்ல பையன். எவ்வளவு நாள் லவ் பண்ணீங்க? 6 இயர்ஸ். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீங்க அவரோட வெளியே போக ஆரம்பிச்சீங்க? மினிமம் 1 இயர்.
1 இயருக்கு அப்புறம் அவங்க கூட வெளியே போற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஏன்னா அந்த 1 இயர்ல அவனோட கேரக்டர் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஓகே ரசூல் நம்ம நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே எங்க எல்லா பக்கமும் விசாரிச்சு சொன்னாங்க. ஆனா என் கூட ஒர்க் பண்ண பொண்ணுங்க மட்டும் தான் சொன்னாங்க, வேண்டாம் ரசூல் உனக்கு யாரும் கிடையாது, நீ அவனை நம்பி போகாத அப்படி சொன்னாங்க. இல்ல எனக்கு அவனை பத்தி தெரியும், அவனை பேசுற பழகுற விதம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், எனக்கு புரிஞ்சிருச்சு அவனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு சொன்னேன். அதுக்கப்புறம் அதான் வெளியில பெங்களூருக்கு அவன் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்தான். அப்ப பெங்களூருக்கு கூட்டிட்டு போனான். நான் அப்ப கூட கேட்டேன் எதுக்கும் பெங்களூர், ஏன்னா அவன் அப்பப்போ பெங்களூரு ஹைதராபாத் இது வரைக்கும் அது வந்து ஜாப் அவன் பண்ணல. 5 இயர்ஸ் அவன் ஜாப் இல்லாம தான் இருந்தான். செலவுக்கு பணம் அதான் நான் என்னோட இதுல அக்கௌண்ட்ல இருந்து நான் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் எல்லாமே. ஏன்னா அவன் சொல்லிட்டான் இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு ஹஸ்பண்டு, நான் தான் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தான் லைஃப், உன்னோட பணம் என்னோட பணம் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பேசாத, இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படி சொன்னதுனால எல்லா பணமே நான் இது வரைக்கும் 8 வருஷத்துல 6 இயர்ஸ்ல நான் வந்து எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணணும்னோ எல்லா அமௌண்ட்டும் கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட்ல அவனை எவ்வளவு பணம் கேட்கறானோ, ஏன்னா என்னோட பாஸ்வேர்டு யூசர் ஐடி அவனுக்கே நான் கொடுத்துருவேன். அவன் தான் ஓப்பன் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ எடுத்துப்பான். இல்லைன்னா கார்டு அவனே வாங்கிட்டு போயிருவான். எப்போ வேணுமோ அவன் யூஸ் பண்ணி. எவ்வளவு பணம் கொடுத்துருப்பீங்க 5 வருஷத்துல? 6 வருஷத்துல கிட்டத்தட்ட இந்த 2016 அவனுக்கு மேரேஜுக்கு 2 மந்த்துக்கு முன்னாடி வர 20,000 கேட்டான். அப்போ வர மேரேஜ் பண்ணிட்டாரா? மேரேஜ் பண்ணிட்டோம். அது கூட எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா லாஸ்ட் வரை அவன் என் கூட பேசிட்டு தான் இருந்தான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னான். என்ன சொன்னான்னா, ஒரு 2 நாளைக்கு எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ இந்த 6 வருஷத்துல என் கூட வெளியில ஊர் சுத்தி இருக்கான், எல்லா பக்கமும் இருந்திருக்கான். கிட்டத்தட்ட நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவன் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். கிட்டத்தட்டனா லிவிங் டுகெதர். ஆமா, ஒரே வீட்ல ஸ்டே பண்ணீங்க? இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. அதான் அவன் எங்கெங்க கூப்பிடுறானோ எல்லா இடத்துக்கும் மொத்தத்துல உங்களை யூஸ் பண்ணாரு. இவ்வளோ உஷாரா இருந்து இவ்வளோ தூரம் படிச்சு இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபைனலி கோட்டை விட்டுட்டீங்களேம்மா? அந்த மேம் எனக்கு தெரியல. நான் வந்து என் லைஃப்னு சொல்லிட்டு வாழ்ந்து நான் அப்போ கூட லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நான் டெய்லி அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன், நீ ஏமாற்ற மாட்டேன்ல, ஏன்னா இன்கேஸ் உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் உன்னை விட்டு விலகிடுவேன். உங்களுக்கு சந்தேகமே வரலையா? எனக்கு அவன் அந்த அளவுக்கு நடந்துக்கவே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு அவன் 2 நாள் பேசாதன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் எனக்கு கால் பண்ணான். 2000 அவனுக்கு மொத்தத்துல எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க இந்த 5 வருஷத்துல? 15 லட்சம் கிட்ட உனக்கு 15 ஏன்னா நான் இது வரைக்கும் 18 லட்சம் கிட்ட நான் வாங்கியிருக்கேன். அதுல ஃபுல் அமௌண்ட். ஏன்னா நான் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, தம்பிக்கு கூட நான் ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது. என் ஹஸ்பண்ட் நான் ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் அவனை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. ஹஸ்பண்டா இருந்தா கூட உங்களுக்குன்னு ஒரு சேவிங் வேணுமா? அது தெரியல மேம். ஹஸ்பண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சேவிங் வேணும்ல? தெரியல மேம். அவன் தான் என் லைஃப் நான் வாழ்ந்ததுனால அவன் என்ன சொல்றானோ அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டு. உங்க பேருமா? கலைவாணி. இவங்க லவ் பத்தி உங்களுக்கு தெரியுமாமா? ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணலையா? இப்படி கண்மூடித்தனமா நம்பாதேன்னு அட்வைஸ் பண்ணலையா? அவளுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அவனை நம்பாத வேண்டாம். ஏம்மா உங்களுக்கு டவுட் இருந்ததா? எங்களுக்கு டவுட் இருந்தது மேம். ஏன்னா என்ன சொல்றது, அவன் வந்து எல்லாமே வந்து மணி மைண்டடாகவே தான் இருப்பான். அவன் இப்போ பாரு, ரொம்ப நாள் வேலைக்கு போகாமல் இருந்தான். இது எல்லாமே இவ தான் பார்த்துட்டு இருந்தான் அவளுக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஒரு பையன் வந்து உங்ககிட்ட கை நீட்டி பைசா வாங்குறான்னா அவன் நல்ல பையனே கிடையாது. அது அவளுக்கு புரியல. அப்போ எதுவுமே கேட்கவே இல்லை அவ. எனக்கும் அவளுக்கும் பயங்கர பிரச்சனை வரும், இதனால பேசிக்கவே மாட்டோம் நாங்கள். ஆஃபீஸ்ல வேலையிலலாம் எப்படி? வேலையெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவோம் மேம். சூப்பராக பிரச்சனையே இல்லை. அதுதான் சம்பாதிச்சது எல்லாமே வந்து அழிச்சதே அவனுக்காக மட்டும்தான். சரி ரசூல், இப்போ நீங்க 2 பேரும் பிரிஞ்சிங்கல்ல, இந்த பிரச்சனை வந்ததுல, அந்த 2 days பேசாதே சொன்னார்ல, அந்த டைம்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஏதாவது ஆர்குமெண்ட் இருந்ததா? இல்ல உங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏதாவது வந்திருக்கா? சண்டை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவங்கள்ட்ட எல்லாம் கோவப்படுற மாதிரி கோடீஸ்வரர்கிட்ட கோவப்படுவேன். ஆனா அவன் சொல்லுவான், நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, நான் தான் உனக்கு வந்து ஹஸ்பண்ட், அதனால நீ என்னன்னாலும் பரவாயில்ல, இப்ப கோவப்படுறியா கோவப்பட்டுக்கோ, அப்புறமேட்டு. ஆனா அவன் இது வரைக்காச்சு நான் நிறைய தடவை அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட எதுக்கு சண்டை போடுவேமா? அதான் ஏதாச்சும் வெயிட்டிங்ல வந்துச்சுன்னா, ஏன் வெயிட்டிங்ல வருது, யாரு கூட பேசிட்டு இருக்கிற, அப்படி ஒவ்வொன்னா சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நான் கேட்பேன். அந்த இதுக்கு மட்டும் தான் சண்டை போடுவேன். மற்றபடி பர்சனலாக போடுவியாமா? சந்தேகம் இப்ப இந்த 2 மாசமா தான் எனக்கு அவன் மேல டவுட் வந்துச்சு. ஏன்னா எப்ப நான் கால் பண்ணாலும் வெயிட்டிங்லேயே போயிடுச்சு. அப்பதான் நான் கேட்டேன், என்ன வெயிட்டிங்ல போகுது? சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கூட நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கறேன். இல்ல அவன் இந்த 2 முன்னாடி அவன் பழகுன வரைக்கும் எல்லாரோட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பரும் சரி, அவங்க வீட்டு நம்பரும் சரி, எல்லாரோட நம்பர் தெரியும். அவங்க அப்பா எனக்கு கால் பண்ணி கேட்பாரு, கோட்டி எங்கம்மா இருக்கான், அவனை கால் பண்ண சொல்லுவாங்க. அப்பாக்கு தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க தங்கச்சிக்கு தெரியும். அவங்க அம்மா 1 month எங்க வீட்டுல இருந்து தங்கியிருந்தாங்க. அப்ப கூட நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். உங்க வீட்லயா? எங்க வீட்டுல இந்த நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஹாஸ்டல் இல்ல, வீடு எடுத்து தங்கியிருக்கேன் அந்த வீட்டுல. அப்படியா?
அப்போ அவங்கள்ட்ட கேட்கலையா அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு? அதில் வந்து நான் டேரெக்டாக கேட்கல. ஏன்னா அவங்க கொஞ்சம் மதிப்பு இதுவாண்டி கொடுத்தேன். ஏன்னா நம்ம நல்லபடியாக இருக்கணும். இன்கேஸ் அவங்க பிடிக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட எதுவுமே பேசிட்டு கிடையாது. ஆனால் எங்கள் ரூம்மேட்ஸ் எல்லாருமே அவங்கள்ட்ட ஒன்றே மட்டும் தான் கேட்டாங்க. நீங்கள் கோட்டிக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் இன்டெரக்டாக கேட்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டிருக்காங்க. என்ன அந்த பொண்ணு பொட்டுலாம் வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இல்லை அவள் பிறந்தது வந்து ஹிந்து தான், ஆனால் வளர்ந்தது ஒரு முஸ்லீம் இடத்துல வளர்ந்ததுனால அந்த முஸ்லீம் முறைப்படி அவள் வளர்தா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி, எப்படி அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு? ஆனா அதான் அந்த 2 நாள் பேசக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா அவன் டெல்லியில இருந்து தான் எனக்கு கால் பண்ணா, 2 நாள் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஏன் கோட்டி நீ இவ்வளவு நாள் என் கூட பேசிட்டு இருந்தேன், ஏன் 2 நாள் பேசக்கூடாது, எனக்கு புரியல. இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆல்ரெடி உனக்கே தெரியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போயிருக்கேன். அதுவும் அவன் டைரக்ட் ஸ்டாஃப் கிடையாது, இதுல தான் போயிருக்கான், அவன் டெம்பரரியா தான் போயிருக்கான். அது அது போயிருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய இது கொடுக்குறாங்க, ஜாப் கொடுக்குறாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீ 2 நாளைக்கு மட்டும் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ ஏன் இப்படி இது வரைக்கும் நீ சொன்னது கிடையாது, ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட சொல்கிற கோட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு, பொய் மட்டும் சொல்லாத, தயவு செய்து நீ ஏமாத்தாத, எனக்கு ரொம்ப நான் என்னால் தாங்கிக்கவே முடியாது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் உண்மையிலே சொல்கிறேன். ஒன்ஸ் நீ கிடைக்கலன்னா நான் சூசைட் பண்ணி சாவறது தானே, எனக்கு வேறு வழி இல்லை, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏமா நீ இப்படிலாம் பேசுகிறேன், அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், 2 நாள் கால் பண்ணாதுன்னு சொன்னது ஒரு தப்பா, ஆனால் நான் கால் பண்ணுறேன் உனக்கு, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன், அந்த டைமில் மட்டும் தானே கால் பண்ணாதன்னு சொல்கிறேன், அதுக்கெல்லாம் இப்படிலாம் ஏன் பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் பேசாத. நான் திருப்பி அவனோட மொபைல் 2 நம்பர் வச்சிருக்கான், 2க்கும் கால் பண்ணி பார்த்தேன், மொபைலே ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னால் சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் போயிட்டேன், ஆஃபீஸ்லேருந்து ட்ரை பண்ணேன், என்னால் அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் சாட்டர்டே வீட்டுக்கு ஈவினிங் வந்தது தான் நான் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு அவங்க சித்திக்கு கால் பண்ணி, ஆண்டி கோட்டி உன்னாரான்னு. லேதம்மா, அவங்க அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். அவங்க அப்பா ஃபோன் எடுத்துட்டு கோட்டி வந்து ஆன் தி வே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆன் தி வேவா, அவன் டெல்லியில் தானே இருக்கான், எதுக்கு ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் புரியல. అంకుల్ నాకు வந்து అర్థం కావట్లేదు, కోటి ఆన్ ది వే, కోటి ఢిల్లీలో కదా ఉన్నారు, ఇప్పుడు ఏం ఇక్కడ వస్తున్నారు அப்படின்னு சொல்லி கேட்டேன். లేదమ్మా ఇప్పుడు ఆన్ ది వే ముల్లమూరు அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் ஃபோனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே எனக்கு கை கால்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு சாட்டர்டே 9:30க்கு எனக்கு கால் பண்ணான், 19th அன்னைக்கு 9:30க்கு எனக்கு கால் பண்ணி, ஏன் எங்கள் அப்பாவுக்கு நைட்டு நேரத்தில் கால் பண்ணி என்ன தான் இப்போ உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் என்கிட்ட கோவப்படுறான். ஏன் கோட்டி நீ இப்படி பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எதனால இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீ இது டெல்லியில் இருக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் உங்கள் அப்பா ஆண்டிவேன்னு சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணிட்டான் இப்படி மாற்றிட்டான், நீ வந்து தெலுங்கு உனக்கு புரியுமா புரியாதா, எங்கள் அப்பா நான் முள்ளமூரில் இருக்கிறேன்னு சொன்னார், நான் வரேன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னா. இல்லை உங்கள் அப்பா ஆண்டிவேன்னு சொன்னாரே, அப்போ ஆண்டிவேங்கிறது தெலுங்கா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கோட்டி, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைம்மா நீ அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இன்னும் இப்போ நம்புறியா இல்லையா, சரி உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ ஃபோனை கொடு, நான் நம்புறேன் நீ டெல்லியில் இருக்குதான், இப்போ நீ ஃபோன் பண்ணியிருக்க, இப்போ நான் டெல்லியில் இருக்கிறான்னு இல்லையான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் கொடுக்க முடியுமா, ஆல்ரெடி நான் கொடுக்க மாட்டேன், இப்போ நீ நம்புறியா இல்லையா, நம்புறதா தான் நம்பாட்ட போய், எனக்கு இதை பற்றி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் கோவப்பட்டான். நான் வந்து திருப்பி கால் பண்ணேன், இதுக்கப்புறம் அமைதியாக தூங்கு, நாளைக்கு காலையில் நான் 5 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திக்கணும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 2 காலும் போயிடுது. ஆல்ரெடி சுப்பாரெட்டின்னு அவனோட ஃப்ரெண்டு, அவனை எனக்கு தெரியும், நாங்கள் 3 பேருமே வெளியில் போயிருக்கோம். நான் சொன்னேன் சுப்பாரெட்டிக்கு கால் போயிடுச்சு, என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நான் காலையில் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மொபைல் சுவிட்ச் ஆஃப். ஒரு 20 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன். எங்கள் ரூம்மேட்ஸ்லாம் சொன்னாங்க, அவன் தான் 2 டேஸ் கால் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க, திருப்பி ஏன் அவனுக்கு கால் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு. இல்லை இன்னும் தெரியல, எனக்கு மனசு ஏதோ கஷ்டமாகவே இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு தான் திருப்பி நான் கால் பண்ணப்போ யாருமே எடுக்கல. திருப்பி அவங்க அப்பா நம்பர் கால் பண்ணப்போ ஒரு பொண்ணு எடுத்துச்சு, அவங்க வீட்டில் உள்ள அவங்க தங்கச்சி காவியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்துச்சு. இல்லை கோட்டி உன்னாரான்னு, நீர் எவரும், நான் கோட்டி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோட்டி ஃப்ரெண்டா, கோட்டி அண்ணாக்கு இப்படி பில்லி கதா அப்படின்னு சொல்லிச்சு. அவ்வளோதான், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே ஃபோனை வச்சுட்டேன், கட் பண்ணிட்டு யாருக்கு கால் பண்ணுறது, உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டு கோட்டிக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க, எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நீ எதுவும் பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இமீடியட்டாக கிளம்பி வா ஒரு லாயர்கிட்ட போகலாம், ஏன்னா அவனுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர்கிட்ட போனோம். அந்த லாயர்கிட்ட சொன்னேன், இல்லை இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் 6 வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருந்திருக்கோம் இது வரைக்கும், ஆனால் அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதேன், லாஸ்ட் வரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு என்னவோ அவனுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது சார், தயவுசெய்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் நீ பதட்டப்படாதம்மா, எங்கே கல்யாணம்னு கேட்டேன். அந்த மாதிரி ஆந்திராலன்னு நான் உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி கால் பண்ணப்போ அவன் சொன்னான், கோட்டிக்கு இன்றைக்கி கல்யாணம் இல்லை, நான் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ இருக்கிறதுனால நான் கல்யாணத்துக்கு போக முடியல, நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஃப்ரெண்டு நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்களா, நான் வேணால் அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் போங்க, வெளியிலே கட் அவுட்லாம் இருக்கும், அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு
அந்த அன்னைக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட ரொம்ப அழுதுட்டேன் லாயர்கிட்ட. எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ், உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். இப்போமே நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறேன், பரவாயில்ல அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவசரப்படாதம்மா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அவர் வேறு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணும்போதே அவன் கால் பண்ணான். கால் பண்ணிவிட்டு அந்த லாயர் தான் ஃபஸ்ட் எடுத்து பேசினார். என்னப்பா கோட்டீஸ்வரராவ், இந்த மாதிரி இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுகிட்டு இருக்குது, நீ ஏதோ கல்யாணம் பண்ணுறியா ஏமாத்திட்டியா அப்படி சொல்கிறேன். யார் சார் அப்படி சொன்னது? நான் யாரையும் கல்யாணம் பண்ணலையே, நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு கல்யாணத்தில் நான் இருக்கேன், நான் தான் அவள்கிட்ட சொன்னேன், அவன் ஏன் இப்படி அவள்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் பேசினேன். சொல்லு கோட்டி, போய் சொல்லாமல் சொல்லு, எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு, நீ மறைக்காத, தயவுச்சது உன்ட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு ஏம்மா என்னை நம்ப மாட்டேங்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு கல்யாணம் இல்லை, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு நான் கிளம்பணும், மறுபடியும் நாளைக்கு நான் டெல்லியில் போய் ஜாயின் பண்ண வேண்டாமா ஜாபு மண்டே, நீ சொல்கிறது உண்மையா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது கோட்டி, இல்லைன்னா நீ ஒன்று பண்ணு, உங்கள் அப்பாட்ட கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாட்ட தானே கொடுக்கணும், நான் அப்புறமாட்டி கொடுக்குறேன். சரி இப்போ நான் உனக்கு டிக்கெட் அனுப்பினேன், நீ கன்ஃபார்ம் பண்ணியா? சரி நீ டிக்கெட் அனுப்பு, நான் இப்போமே வாட்ஸ்அப்பில் இருக்கேன், நீ இமீடியட்டாக எனக்கு டிக்கெட் அனுப்பு அப்படின்னு சொன்னேன். என்னோட மொபைல் சுவிச் ஆஃபில் இருக்குது, இன்னொரு 5 minutesல நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், வெயிட் பண்ணு. இல்லை உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, என்னால் நம்ப முடியலன்னு அந்த லாயர் நான் பேசுகிறேன் குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் பேசினார், எப்பா நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அது ரொம்ப அழுதுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கு, தயவுசெய்து அந்த பொண்ணை வந்து ஏமாத்தாத, உங்கள் வீட்டில் பிரச்சனையா சொல்லு, நான் வந்து பேசி முடிக்கிறேன், ஓகே என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணை ஏமாத்தாத, அது ரொம்ப அழுதுகிட்டு இருக்குது. சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், கல்யாணம்லாம் ஒன்றும் கிடையாது சார், என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எனக்கு கல்யாணம் இல்லை, நான் ஃபங்க்ஷனில் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன், ஓகே நான் உன்னை நம்புகிறேன்ப்பா, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசு, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுங்கள், எங்கேனாலும் ஊர் சுற்றுங்க, உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண வைக்கிறது என்னோட கடமை. ஓகே சார் நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன், நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க சார், அந்த பொண்ணு என்னை நம்ப மாட்டாங்கிறா, நீங்கள் அவளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட பேசிட்டு என்ன சொன்னான், ஓகே இப்போ இதுக்கு இப்போமாச்சும் நீ என்னை நம்புறியான்னு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே அவனுக்கு கல்யாணம் இல்லை. எப்போ தெரிஞ்சது கல்யாணம் தானே? மறுநாள் தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி தெரிய வந்தது? அதான் மறுநாள் நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படியே எல்லாருக்கும் ட்ரை பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று தப்பா நடக்கிறதுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ள. எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டேன், அவங்க அம்மாவுக்கு, சித்திக்கு, சித்தப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, எல்லாரும் ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒருத்தர் கூட ஃபோன் எடுக்கல. விடிய காலையில் எத்தனை மணிக்கு 7:30க்கு நான் ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, மறுநாள் காலையில் 11 o'clock வரை நான் கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பைத்திய கரைச்சி மாதிரி ஒன்றுமே பண்ணலை. என் கூட இருந்த ரூம்மேட்டு கூட சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை. அவள் அப்படி ஷாக் ஆகி என்னை விட ரொம்ப அழுதுட்டான். என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, இப்படி அந்த அண்ணன் ஏமாற்றிட்டாங்களா அவங்கள அப்படி சொல்லிட்டு. அந்த அண்ணனை நம்பி தானே நீங்கள் இருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க எனக்கே தெரியல, நான் சரி என்னால் முடியல, ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி தெரியல. எப்படி தெரிய வந்தது கல்யாணம் ஆன விஷயம்? மறுநாள் என்ன பண்ணேன், இவளுக்கு கால் பண்ணி கலை இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டாக்ஸி அமர்த்தினேன். நானும் இவங்க ஹஸ்பண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிகிட்டு நான் உடனே அந்த ஊருக்கு போயிட்டேன். எவ்வளோ தூரம் அங்கேருந்து? 6 hours. அங்கே போயிட்டு அந்த இடத்த அந்த பையன் அட்ரஸ் அனுப்பினால அந்த அட்ரஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துக்காக கண்டுபிடிச்சி அந்த கல்யாண மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அங்கே என்னென்னா கல்யாணம் நடந்ததுக்கான அந்த இது மட்டும்தான் இருக்குது. ஒரு பேப்பர் துண்டு முதற்கொண்டு கட் அவுட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஏன்னா சண்டே தான் மேரேஜ் நடந்திருக்கு. நான் மண்டே மார்னிங் போயிட்டேன். மண்டே ஒரு 1 o'clock 2 o'clockல அங்கே கிளம்பி. அந்த சண்டே தான் மேரேஜ் நடந்திருக்குன்னு எப்படி தெரியும்? அதான் சண்டே நைட்டு என் கூட 9:30 வரை பேசியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆமாம் நேற்று அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. அப்போ பாதி ராத்திரி தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆமாம். ஸோ அன்னைக்கே நீங்கள் கிளம்பி போயிருக்கணும். சண்டே போயிருந்தீங்கன்னா தடுத்துருக்கலாம். என்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. சண்டே 1:30 நடந்திருக்கு மேம், நைட்டு 1:30. அட்வொகேட் பேசுறது டைம்ல அவள் கிளம்பி போயிருந்தான்னா தடுத்துருக்கலாம். அதான் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, தெரியல அவளுக்கு. ஏன்னா அவனும் அந்த அளவுக்கு பேசிட்டான். அந்த லாயர்கிட்ட சொல்லிட்டான், இல்லை சார் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் அவளை தவிர வேற யாரையும் மண்டபத்தில் போய் தேடினீங்க. அதுக்கப்புறம் தேடி அங்கே மேனேஜர் இருந்தார், அவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் நடந்து சொல்லி அவங்க பேர் தெரியுமா, நாம இரமணி கோட்டீஸ்வரராக வந்துடும். அந்த பொண்ணு பேர் பிரவலிக்கா தானே அப்படி சொல்லி கேட்டார் அவரு. ஆமாம் பிரவலிக்கா தான், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், அவங்க அட்ரஸ் கொடுங்க, ஏன்னா நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா சரி ஓகே ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு SMS பண்ணி விட்டார். அந்த அட்ரஸ்லையும் அந்த ஃபோன் நம்பரையும், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு, பொண்ணோட மாமாவோட ஃபோன் நம்பரு, அந்த அட்ரஸ் பொண்ணோட அட்ரஸையும் அனுப்பிவிட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணேன். அவங்க மாமா தான் எடுத்தார். நீங்கள் யாரு? நான் பிரவலிக்கா ఉన్నారా అంకుల్ அப்படின்னா. ஆமாம் నువ్వు யாரு? నువ్వుమా నేను ప్రవళిక ఫ్రెండ్ అంకుల్, నేను ఇప్పుడు పిల్లి రాలేదు, ప్లీజ్ అంకుల్ నేను ఇప్పుడు ప్రవళిక నేను చూస్తున్నారు அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே ఒక్క நிமிஷமா, ఇప్పుడు பிரவளிக்காவும் கோட்டியும் திருப்பதிக்கு போயிருக்காங்க அப்படி சொன்னார். அங்கிள் அப்படியா நீடு ఎక్కడ ఉన్నారని சொல்லி கேட்டார். నేను ఇప్పుడు ஆண்டிவே அங்கிள் அப்படின்னு சொன்னேன். ஓகே பிரவளிக்கா நம்பர் நான் இஸ்தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரவளிக்கா நம்பர் கொடுத்தாரு. உடனே அந்த பொண்ணுக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. ஆனால் எடுத்து பிரவளிக்காவா யாரும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க.
உங்க நம்பர்ல இருந்து கூப்பிட்டு என்னோட நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்தும் கூப்பிட்டாச்சு, எல்லாரும் கூப்பிட்டோம். ஆனா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, அப்படியே வச்சுட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டேன், அந்த அந்த பிரபலிகா எங்க இருக்காங்க, இது திருப்பதியில, நீ திருப்பதிலேயே, அவர் திருப்பி என்கிட்ட கேட்டார், நீ திருப்பதிலேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அவங்க வந்து பவானி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே திருப்பதிக்கு எப்படி போயிட்டேன், டாக்ஸி எடுத்துட்டு. டாக்ஸிக்கு அப்படியே திருப்பதிக்கு போயிட்டு காலையில 5 மணிக்கு திருப்பதியில ரீச் ஆனோம். 5 மணிலேருந்து அவனுக்கு கால் பண்ணி பார்த்தோம். அந்த பொண்ணோட நம்பருக்கு கால் பண்ண, ஃபைனலாக அவன் தான் ஃபோன் எடுத்தான். ஃபோன் எடுத்துட்டு, கோட்டி நான் ரசூல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன நீ திருப்பதியில் தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஏன் கோட்டி நீ இப்படி பண்ணின, எதனால இப்படி, ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உன்னை பார்த்தே ஆகணும், இல்லைன்னா நான் போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் என்னால் வர முடியாது, இப்போ எங்கள் வீட்டில் ரிலேஷன் எல்லாரும் இருக்காங்க, ஏன் எனக்கு கல்யாணம் முடிச்சு, நான் அவன்கிட்ட அப்புறமாட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் தயவுசெய்து ஃபோன் வைக்காத, நீ வரலன்னா நான் போக மாட்டேன், நீ யாரெல்லாம் வந்திருக்கீங்க, நான் யாரெல்லாம் வந்திருக்கேன், 4 பேர் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொன்னான். 2 hours 3 hours வெயிட் பண்ணேன். அவனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்லை. திருப்பி நான் SMS பண்ணிவிட்டேன், நீ இப்போ எனக்கு கால் பண்ணி நீ என்னை பார்க்க வரலன்னா நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணி வேஸ்ட் ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட ஃபோட்டோஸு, நானும் அவனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அந்த பொண்ணோட அட்ரஸுக்கு, பொண்ணோட அந்த மொபைல் நம்பருக்கு, வாட்ஸ்அப்பில் அவங்க மாமாவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நானும் அவனும் 6 வருஷமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்திருக்கோம், என் கூட தான் இருந்தான், ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கோம் இது வரைக்கும் பணம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அவன் தான் என் கூட இருந்திருக்கான், ஆனால் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் SMS பண்ணிவிட்டேன். அவங்க பார்த்துட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி அங்கேயே பிரச்சனையாகி பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அவனை அங்கேயே விட்டுட்டு அவங்க மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் அப்படி உடனே எனக்கு கால் பண்ணான், ஏன் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையாகி அவங்க மாமா, அவங்க சித்தி எல்லாருமே கால் பண்ணாங்க. எல்லாரும் கால் பண்ணி அவங்க தங்கச்சி மட்டும் ஃபைனலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது, திருப்பி ஏன் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு இருக்க, அதே எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை, நீ வேணா கீப்பாக இருந்துக்கிடுதியா அவனுக்கு, இப்போ கீப்பாக இருக்கியா அப்படி சொல்லி கேட்குது. ரொம்ப பேசிட்டாங்க அவங்க எல்லாருமே. நானும் எவ்வளோ அவரை உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு தப்பா படல, நீ தேடி போனது தான் தப்பா பட்டுது. இன்னொன்று என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறமும் அவன் என்னை வந்து ஃபோன் பண்ணான். கல்யாணம் அந்த பிரித்து போயிட்டாங்க, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து நான் இதை கேட்டேன், ஏன் இப்படி பண்ண, என் ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்போ ஏன் கூட்டி என்னையே லவ் பண்ண, நீ என்ன சொன்ன, என்னையே தானே உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் சொன்னேன், எங்கள் மாமா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்பேன். எங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாங்க, அப்போ என்னோட லைஃப் கூட்டி எனக்கு யார் இருக்கா, ஆல்ரெடி உன்னை மட்டும்தானே நான் நம்பி இருந்தேன் கூட்டி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னான், என் ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு கிடையாது, என் ஃபேமிலி எனக்கு கிடையாது, அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீயும் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் வந்து எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது, நான் இதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு போயிடுவேன், ஊரை விட்டு போயிட்டு நான் இதுக்கப்புறம் என்னோட மைண்டு வந்து மணி மைண்டட் தான், நான் எப்போ சம்பாதிக்கிறோன்னு இதுக்கப்புறம் யார் என் கூட வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன கோட்டி நீ இப்படி பேசுகிற, அப்போ எனக்கு என்னோட லைஃப் எனக்கு யாரும் கிடையாது, இப்போ நான் தெருவில் அனாதை மாதிரி நிற்கிறேன், எல்லா பைசாவும் உன்ட்ட தான் கொடுத்துருக்கேன், ஒரு பைசா கூட என்கிட்ட இல்லை கோட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வந்து இப்போ என்னை பார்க்கணும்னு சொல்கிறல, நீ ஹைதராபாத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி நைட்டே நான் 7 o'clock பஸ் ஏறி ஹைதராபாத்துக்கு காலையில் அங்கே போனேன். காலையில் அங்கே போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணான், அவன் அங்கேருந்து வாட்ச் பண்ணியிருக்கானா, யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரேனா இல்லை ஏதாச்சும் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு, நீ நேராக அந்த ஆட்டோவில் ஏறி அந்த பார்க் இருக்கும் அங்கே போய் இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பார்க்கு கிட்ட போனேன். அந்த பார்க்கு கிட்ட போய் நாங்கள் நிற்கும் போது எல்லாமே தப்பா இருக்கேம்மா, எல்லாமே தப்பா இருக்கே, முட்டாள்தனம் பண்ணியிருக்க நீ. மறுபடியும் அவனை தேடி ஹைதராபாத்துக்கு போறது, அவன் செக் பண்ணுவானா தனியா வந்திருக்கியானா, அப்புறம் பார்க்ல வந்து உட்கார சொல்லுவானா, அப்ப கூட உனக்கு தெரியல. எனக்கு தெரியல மேம், அவன் தான் என் லைஃப்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டேன். அவன் மட்டும்தான் எனக்கு நான் யார் பேச்சு கேட்கறது கிடையாது, நான் அவன் தான் எனக்கு எல்லாமே. பார்க்ல மீட் பண்ணீங்களா இல்லையா? வந்தான், ஏன்னா நான் அவனுக்கு ஒரு செயின் கொடுத்தேன், 2 பவுன் செயின் கொட்டி. அந்த செயின் எங்கே அப்படி சொல்லி கேட்டேன். இல்லை நான் தான் வீட்டை விட்டு வந்துட்டேன், அந்த செயினை வச்சு தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி இப்போ என்ன தான் டிசைட் பண்ணுற, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க, அப்போ என்னோட லைஃப் கொட்டி எனக்கு யார் இப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிற, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் ஃபைனலாக பண்ணு அப்படின்னு சொன்னான். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ வந்து அந்த பொண்ணோட மாமாவுக்கு கால் பண்ணி, நான் மட்டும்தான் லவ் பண்ணியாச்சு, கோட்டி லவ் பண்ணல, அதையும் பண்ணியா, எந்த தப்பும் பண்ணல, நீ ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னேன். இது மட்டும் நீ பண்ணியாச்சுன்னா எனக்கு போதும், 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நான் அவனை பார்க்க வரேன். ஃபோன் பண்ணியா இல்லையா? இல்லை ஃபோன் பண்ணல. அவன் ஃபோன் பண்ணி சொன்னால் நான் சும்மா ஃபோனை கால் பண்ணிவிட்டு நான் உடனே கட் பண்ணிட்டேன். நான் பேசிட்டேன், அவன் அதுக்குள்ளே வெளியே எங்கே போனான்னு நான் பேசிட்டேன் அப்படி சொன்னேன்.
உண்மையிலே சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னா நான் சொல்லிட்டேன் கோட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னேன், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் போதும், ஏன்னா அந்த பொண்ணோட மாமாட்ட மட்டும் நீ இதை சொன்னா போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். என் உயிரே போனாலும் உன்னை நான் ஏமாத்திருக்காம்மா அவன். இல்லை மேம், நான் அப்போ கூட அவனை நம்பி தான் நான் போனேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் போய் சொல்லிட்டு தான் போனேன். இவள்கிட்ட கூட கேட்டேன், எனக்கு ஏதோ பஸ் சவுண்டு கேட்குது, எங்கே போகிற ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையா பண்ண. நான் கால் பண்ணேன் மேம். கால் பண்ணால் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா, நீ போக மாட்டிய திருநெல்வேலிக்கு, எனக்கு உன்னை பற்றி தெரியுமே, நீ எங்கன்னா அவன் உன்னை ஏதாவது எங்கேயாவது வர சொல்லியிருக்கானா, தயவுசெய்து மாதிரி முட்டாள் காரியெல்லாம் பண்ணாது இதுக்கப்புறம் அப்படின்னா, இல்லை நான் ஊருக்கு தான் போகிறேன், எனக்கு மனசு கஷ்டமா. அப்போ கூட இவளுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த தெலுங்கில் வருது மேம் எங்களுக்கு. நான் அப்போவே எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இவன் எங்கேயோ போகிறா, தனியாக போயிட்டு எங்கேயோ மாட்டின்னு ஏதோ நடக்க போகுது, அவன் சொல்கிறது இன்னமும் நம்புறா, கேட்க மாட்டானா. அவன் வர வச்சது வந்து என்னன்னா, இவ வாயாலே அந்த பொண்ணு வீட்டில் பேச வைக்கணுன்றதுக்காக தான் வர வச்சிருக்கான். எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண மேம், நம்பவே இல்லை. என் லைஃப் அவன் என்ன சொல்கிறானோ கட்டி லைஃப் அந்த மாதிரி இருந்துட்டு லைஃப்னு என்னாச்சு இப்போ? என்ன வேணுமா இப்போ? என்ன சிச்சுவேஷன் என்னது இப்போ? அதான் மேம், அவன் தான். ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது, அவனை தவிர எனக்கு வேற எது வழி இல்லை. இப்போ அவனோட நிலைமை என்னது? எங்க இருக்கான்? ஆனால் அவன் ஃப்ரெண்டு மட்டும் இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான், அவன் பெங்களூர்ல கம்பெனியில் இருக்கிற ரசூல் அந்த பொண்ணு கூட சேர்ந்து இல்லை, அந்த பிரச்சனை ஆனதுனால அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் பொண்ணு அனுப்புகிறோம், அது தெரியும் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. கல்யாணம் பண்ண பொண்ணு நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா அவங்களுக்கு? மேம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டோம் மேம். அவள் யார் பேச்சுமே கேட்க மாட்டான் மேம். அவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை அப்படியே நம்பிடுவா. ரசூல் உனக்கு புரியுறதா? அவனை ஏமாத்திருக்கான் அவன். நீ என்னதான் அவன் தான் லைஃப் சொன்னாலும் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்திருக்கான். நீ ஒன் சைட் தான் பியூர் லவ் இருந்திருக்கு, அந்த பக்கத்துல நான் அவனோட காசு மேலதான் ஆசை வச்சிருக்கான். ஆனால் அவன் பண்ணின கேரக்டர், அவன் கேர் எடுத்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரியல மேம். ஆனால் நான் ஏமாந்துட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. உன் பேருமா? என் நேம் ஷீலா மேடம். ஷீலாவும் கலீகா? ஆமாம், அவ கூட தான் நானும் ஒர்க் நீங்க பண்ணுறேன். எல்லாரும்? Yes. நீங்க எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க? நான் 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். 5 இயர்ஸாக அவளை எனக்கு தெரியும். அவன் வந்து டெய்லி பிக்கப் பண்ணிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். நான் என்ன கேட்குறேன், இந்த பையனோட சுத்தும் போது நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, அவள் வந்து கேட்க மாட்டா. அவளுக்கு யாரும் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை இல்லைங்களா. சரி, அவனை மட்டும்தான் முழுசாக நம்பினான். இவங்க சொல்லி இவன் என் டீம் கிடையாது, நான் பக்கத்து டீம். இவங்க தான் 2 பேரும் ஒரே டீம். பட் நான் பார்த்துருக்கேன். பட் அவள் போயிருக்கா, அவன் வந்து பிக்கப் பண்ணி விட்டுருக்கான். இது போல் இந்த மேட்டர்லாம் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சது, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அதனால் அவள் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு. எங்களுக்கு முன்னாடியே டவுட் மேம். ஃபர்ஸ்ட் அவன் எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அங்கே இருக்க பசங்களே கேட்டதுக்கு, என்னடா நீ ரசூல் கூட பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணுறியா, லவ் பண்ணுறியானா, இல்லை அவள் என் ஃப்ரெண்டு மட்டும்தான், நான் லவ்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த டீமில் சொல்லியிருக்கான். அந்த பசங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கக்கா அந்த அக்காவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட மேடமே ஒருத்தவங்க வந்து அந்த மேட்ரிமோனி இருக்குல்ல மேம், அதில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து அவனோட ப்ரொஃபைல் வந்து அவன் அப்டேட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதையும் கூப்பிட்டு காமிச்சாங்க, இங்கே பாரு அவன் பண்ணியிருக்கானதுக்கு. அவன் அதையும் ஏமாத்திருக்கான் மேம். நாங்கள் ஒர்க் பண்ணுறேன், அதனால என்னோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண சொன்னாங்க. காமிச்சாங்களா இல்லையா? இல்லை மேம், அவன் ஆல்ரெடி அவன் அங்கே தான் ஒர்க் பண்ணான். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இதே எடுத்து காமிச்சான். நீங்க இந்த மாதிரி முட்டாளா இருக்கிறது வரைக்கும் ஏமாத்த தான் செய்வாங்க. எவ்வளோ அவளுக்கு நாங்கள் ப்ரூஃப் காமிச்சோம் மேம், எதையுமே நம்ப மாட்டா. டெய்லி நைட்ல பயமா இருக்கு மேம், நான் ஏதாவது பண்ணிப்பேன், ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி ஒரு சாப்பிட்றது இல்லை, ஆஃபீஸ் போயிட்டு 20-25 டேஸ் ஆகுது, அவ சாப்பிட்றது கிடையாது. சரி இது பாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பர்சனல் லைஃப்ல என்னவோ நடக்கட்டும், வேலையை கோட்டை விட்டு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ரசூல் இதை பாரு, உன்னை பார்த்து 4 பேர், உன் சித்தி சித்தப்பா உன்னோட ஃபேமிலி எல்லாம் வந்து உன்னை பார்த்து, ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலே, நம்ம விட்டுட்டோமே, நம்ம விட்டா கூட அவ தைரியமா வந்து இவ்வளோ பெரிய ஆளானாலே நினைக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தியா, ஆனா என்ன நினைப்பாங்க பாத்தியா, நம்ம சொன்னதை கேட்கல, அங்க போனா லைஃப் தொலைச்சிட்டான்னு நினைக்க கூடாதுல்ல. பாரு, கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும். ஆனா அந்த கஷ்டத்தையும் மீறி எப்படி நம்ம ஜெயிச்சு தைரியமா, இது பாரு, கீழே விழுந்தா கீழே படுத்து கிடப்பியா, எந்திரிச்சு நடக்க மாட்டேன். என்னால முடியலன்னா எதுவுமே முடியாது. இவ தெளிவானதே ஏமாத்துறதுக்கு அப்புறம் தான் தெளிவான. அது எல்லாரும் சொல்லி, ஏன்னா இவ அதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாளுங்களா அவளோட சீக்ரெட்ஸ்லாம். ஸோ இவ ஒரு நாள் அழுதுட்டு ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் விசாரிச்சு நானும் அவளோட நம்பர் வாங்கி கால் பண்ணேன். அவங்க வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறாங்க, அப்படியே அன்பை காட்டுற மாதிரி. அது அவளுக்கு யாரும் எதுக்கு அந்த காலத்துல இருந்து பெரியவங்க சொல்றாங்க திருமணம் ஆகாம நீங்க புருஷன் பொண்டாட்டிய வாழக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அவன் பாட்டுல போயிட்டான் பாத்தீங்களா. இந்த பொண்ணுக்கு தானே மன உடைச்சலும் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் உடைச்சல் இவளுக்கு தானே. நாங்க கேட்கறப்பெல்லாம் சொல்லுவா மேம், சும்மா அப்ப அவன் தான் பார்த்தான் அவ்வளவுதான் கிளம்பிட்டான் அப்படிதான் சொல்லுவா. இந்த அளவுக்கு எவ்வளோ சொல்லிட்டோம் நாங்க. லவ் வந்து அவளை பிளைண்ட் ஆக்கிடுச்சு. அவனே நம்பி அவன்தான் வாழ்க்கைன்னு அவ அவ்வளோ நம்பிட்டா. என்ன வேணா அவனுக்காக என்ன வேணா செய்வா, அந்த மாதிரி ஆயிட்டா.
இப்போ தெளிவா சொல்லுமா, என்னதான் வேணும் உனக்கு? அதான் மேம், நான் வந்தான் லைஃப்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் இல்லைன்னா நான் வந்து இருப்பானா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சும்மா. இதை பாரு ரசூல், உன்னோடு லவ்வுக்கு அவன் அர்ஹதை இருந்திருக்கா அவனுக்கு? டஸ் ஹி டிசர்வ் யுவர் லவ்? அதான் மேம், அவன் என் முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு அவன் ஏமாத்தினேன்னு ஒன்ன சொல்லணும். இதுக்கு மேல அவன் சொல்லிதான் ஆகணுமா? சொன்னாதான் தெரியுமா? இல்லை, அவன் எல்லாமே ஃபோனில் ஒரே விஷயம் கேட்குறேன். அப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து சொன்னான்னா அதோட உன்னால மைண்ட்லேருந்து தூக்கி போட முடியுமா உன்னால? எனக்கு தெரியல மேம். சரி, இப்போ சப்போஸ் அவன் திரும்பி வரான், இல்லை ஏற்றுக்கிறேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோனா, நீ ஏற்றுப்பியா அவனை? ஆனால் அதுக்கப்புறம் அவன் மூஞ்ச பார்த்துட்டு நான் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன வேணும்? அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அதுதான் அவனோட, அது தெரியறதுக்காக தான் பேசினேன். ஏன்னா நான் எப்படி தனியாக இருக்கணும் அதே மாதிரி அவன் தனியாக இருக்கணும், அதுதான். அவன் வரணும் மேம் டைரெக்டாக. அவன் வந்து அவன் வாயால சொன்னாதான் நம்ப. ஏன்னா அவன் ஃபோன்லேயே டைரெக்டாக சொல்லிட்டான் மேம், இந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து பேசும்போது அவள் தான் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறான்னா உனக்கு தெரியாதம்மா அவன் என்ன பண்ணியிருக்கான்? தெரியும் மேம், சொன்னால் நம்ப மாட்டா. அவன் கிட்ட இந்த ஃபோன் வந்தால் போதும்னு இருக்கா. இப்போ கூட நாங்கள் சொல்கிறோமே, அவன் ஒரு ஃபோன் பண்ணி தனியாக எதனா பேசினா கூட அப்படியே நம்பிடுவா. அவங்க வீட்டிலேருந்து பேசும்போது தமிழே தெரியாத மாதிரி பேசுகிறான் மேம், தெலுங்குலேயே தான் பேசுகிறான். தமிழே தெரியாத. நானும் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் தெரியாத மாதிரி பேசுகிறான், தெலுங்குலேயே தான் பேசுகிறான். அவனை அவங்க வீட்டில் எல்லாரும் பக்கத்தில் வச்சுட்டு. எங்கே இருக்குது வீடு தெரியுமா உனக்கு? எங்கே? முள்ளமுரு, ஓங்கோல் பக்கத்தில். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 5 hours 6 hours. அந்த ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுது மேம், வருது. அவங்க தான் சொல்கிறாங்க, நீ இந்த அட்ரஸ்க்கு வான்னு டெய்லி கால். மாப்பிள்ளையும் போட்டு சேர்ந்து இல்லைன்னு உறுதியாக தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. எந்த ஃப்ரெண்டு? அவனோட ரூம்மேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு விஷயமும் இப்போ தான் சொன்னான். ஏன்னா எனக்கு அவனை தெரியாது. நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணா? இன்னொரு பொண்ணு கூடயும் நான் நினச்சேன் 2 பொண்ணை ஏமாத்திருக்கானா மேம் இதுக்கு முன்னாடி. அவன் ஆல்ரெடி திருப்பதி. இது ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலி. இந்த காசு வாங்கி ஒரு பொண்ணுங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி இட்ஸ் அ பேட்டர்ன். அவன் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கான், இன்ட்ரெஸ்டட் இன் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த இன்னொரு 2 பொண்ணுங்க? அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்க வாங்கி? அதுதான் நான் கேட்டேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நீ தான் ஆல்ரெடி டிவி ஷோவில் போகிறல, அந்த பொண்ணுங்களே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுவாங்க. நான் உண்மையிலே உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன், பேசாமல் நீ அவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, அதுதான் உனக்கு பெஸ்ட்டு ரெசல்ட், நான் இப்பவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம். இப்போது 5 hours தானே இங்கேருந்து போயிடுங்க, கேமரா தூக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து போயிடுங்க. அப்படி விடக்கூடாதுல்ல அவனை. பிரபலிகா மாமாவா? అవునవునమ్మా. கொடுக்க சொல்லுங்க. అంకుల్ నేను ఇప్పుడు రసూల్ మాట్లాడుతున్నాను అంకుల్. ఛానల్ నుండి ఇప్పుడు నేను కాల్ చేశారు అంకుల్. ప్రవళిక ఎక్కడ ఉన్నారు అంకుల్? ఆ అమ్మాయి ఉండేది శ్రీనివాస నగర్ అద్దంకి దగ్గర. కోటి ఎక్కడ ఉన్నారు అంకుల్? కోటి ఎక్కడ ఉన్నారు ఇప్పుడు? ఢిల్లీ. ఓకే, ఇప్పుడు కోటి నంబర్ ఏదో కాంటాక్ట్ చేయ నంబర్ ఏదో లేదా అంకుల్? అతని నంబర్ నాకు కాల్ లేదు. అతని నంబర్ తీసుకోవాలంటే వాళ్ళు ఆ అమ్మాయి ఫోన్ చేసి సరే తీసుకోవాలి. ఓకే అంకుల్, నేను ఇప్పుడు ఫాదర్ కు ఫోన్ చేశారు. థ్యాంక్స్. మంచిదమ్మా. ఓకే. ரொம்ப டீசெண்டாக தான் பேசுகிறாங்க அவங்க. இந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருக்கா? எங்களுக்கே அதான் பயமா இருக்கு. கூட போயிட்டு அடி வாங்க வச்சுட்டு போறேன். அங்கே போய் இல்ல அவ கான்ஃபிடென்ட் இல்ல இருக்கா இப்போ? அவளோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா மேம், அவன் பேசினா கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவா அவ. ரசூல் பாத்தியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு? இல்லை, இப்போ நான் அப்படி கிடையாது மேம். நீ என்ன எப்படி எங்களுக்கு உறுதி கொடுக்குற? ஹவு கேன் யூ ப்ரூவ்? என்னோட எண்ணம் ஒன்னே ஒன்று தான் மேம். அவங்க ஃபேமிலியும் அவனுங்க வந்து உட்காந்து என் முன்னாடி வந்து இப்படி நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை அவன் வந்து ஏன் இப்படி பண்ணுனா, எதனால என் லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்ணனா, அது மட்டும்தான் எனக்கு. அது ஒரு சைடுமா? இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பியா? இல்லை அங்கே போய் அவன் சொல்றத நம்பிடுவியா? இல்லை, அது எப்படி மேம் நம்புவேன்? அவன் பேச்சை நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஏன்னா இவ்வளோக்குள்ள துரோகம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் அவன் பேச்சை நம்பினேன்னா எல்லாரும் என்னையே அடிச்சு என்னை சாவடிச்சிருவாங்க. கோட்டீஸ்வர் ராவோட அப்பாட்ட பேச போறோம். நீங்க தைரியமா பேசுங்க. అంకుల్ నేను ఇప్పుడు చెన్నైలో మాట్లాడుతున్నాను అంకుల్. చెప్పమ్మా. అదా అంకుల్, ఇప్పుడు కోటి ఎక్కడ ఉన్నారు అంకుల్? దేనికమ్మా నీకు వాడితోటి మా సంబంధాలు దిగిపోయినాయి. ఎప్పుడు అంకుల్ నీరు కొడుకు కదా, ఎప్పుడు ఇప్పుడు సంబంధం లేదు మీరు చెప్తారు అంకుల్. ఇప్పుడు మా లైఫ్ క్వశ్చన్ మార్క్ లో ఉంది. ఇప్పుడు నాకు ఇప్పుడు నేను ఇప్పుడు కోటి కదా నేను ఇప్పుడు లవ్ చేస్తారు 6 years. నేను కోటి సేమ్ ఇంటిలో ఉన్నారు. ఇప్పుడు నాన్న ఏం చేస్తాను అంకుల్? ఇప్పుడు నాకు ఎవరు లేదు, ఆల్రెడీ నేను చెప్తాను కదా. అప్పుడు కోటి ఉన్నారా అక్కడ కోటి ఉన్నారా? నేను ఇప్పుడు వస్తున్నాను. మీరు ఇప్పుడు కోటి అక్కడ ఉన్నారా? నాకు పెళ్లి చేస్తావా కోటియే? ఎట్లా చేస్తారు నీకు పెళ్లి? అంకుల్ నేను ఇప్పుడు కోటి లవ్ చేస్తారు, నీకు కూడా తెలుసు. మీరు కూడా నాకు ఫోన్ చేస్తారు. ఎప్పుడు అడిగావా నన్ను? నువ్వు మున్నాడి మీరు ఫోన్ చేసి కోటి ఎక్కడ ఉన్నారమ్మా మీరు చెప్పు. అందరికీ మీరు తెలుసు కదా, మీరు వైఫ్ కు కూడా తెలుసు. మీరు వైఫ్ కూడా మా ఇంటిలో ఉన్నారు.
1 మంత్ కూడా ఇక్కడ స్టే చేశారు, అందరికీ తెలుసు. అప్పుడు ఏ అంకుల్ ఇప్పుడు చేశారు మీరు? అసలు వాడికి మాకు సంబంధాలు లేవు. ஓ, கோட்டிக்கு நீக்கு சம்மந்தம் లేదా அங்கிள் ఇప్పుడు? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றத நான் கேட்டுட்டே இருந்தேன். இந்த பாரு, எனக்கு என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ என்கிட்ட எதுவும் கேட்காத, அவனோட நம்பர் என்கிட்ட இல்ல, அதான் அவர் சொல்றாருல்ல. அப்படிதான் சொல்றாரு. అంకుల్ నంబర్ ఇస్తావా అంకుల్ నువ్వు? ఎవరిదమ్మా? నాకు అసలు లేదంట తల్లి, లేదమ్మా. ఇప్పుడు ఎవరికి తెలుసు కోటి నంబరు? నీ అనిత ఇప్పుడు అనిత నంబర్కి నేను ఫోన్ చేస్తా, ఇప్పుడు అనిత చెప్తారా? మాకే తెలియకపోతే ఆ అమ్మాయి తెలుస్తుందా నంబర్? எனக்கே தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. தங்கச்சிக்கு ஒரு தங்கச்சி தானா? ஆமா, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான், மீதி எல்லாம் சித்தி பொண்ணுங்க. హలో, ఎవరండి? నేను ఇప్పుడు చెన్నైలో మాట్లాడుతున్నాను. అయితే ఏంటి? కోటి ఎక్కడ ఉన్నారు? మీరు అనిత కదా? కోటి ఎక్కడ ఉన్నారో నన్ను అడుగుతావేంటి? నేను అనిత అని నీకు ఎలా తెలిసినప్పుడు కోటి ఎక్కడ ఉన్నాడో కూడా నీకు తెలిసే ఉంటది కదా. నువ్వే సిస్టర్ కదా, కోటియోட సిస్టర్ కదా, అప్పుడు నీకు మాత్రమే తెలుసు. ఎవరు చెప్పాడు? ఎప్పుడు నువ్వు కూడా ఇప్పుడు మెయిల్ Miss Anita, this girl has come here complaining that for the past 6 years your brother has been living with her. They have been living as husband and wife, and he has cheated her and got married to somebody else. Sorry, she is telling lies. Who is telling lies? Yep, man, this girl. This girl? We need to talk to Mr. Kodishwaran. இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று வந்து, he doesn't deserve your love. He has cheated you. Clear. அவரே உங்ககிட்ட மறுபடியும் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நீ பண்ணிப்பியா? சும்மா உள்ளேருந்து சொல்லணும். இல்லை வேண்டாம் தான். ஏன்? அதான் இவ்வளோ சீட் பண்ணிட்டான், திருப்பி என்னை கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிடும். அப்போ இந்த போராட்டத்தோட உத்தேசம் என்னதுன்னா, அந்த பையனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அவர் இன்னொரு பொண்ணோட சந்தோஷமா வாழக்கூடாது, அதுதானே? அவர் லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுக்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். நான் சொல்றது புரியுறதா? இப்போ நீ ஒன்னே ஹர்ட் பண்ணிட்டேன்னா, உனக்கு ஏதாவது டேமேஜ் நீ பண்ணிட்டியானா அதோட அர்த்தம் நீ தோத்து போயிட்டான்னு அர்த்தம். நீ தோத்து போனியானா உன்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். கோட்டீஸ்வரன் மாதிரி எத்தனையோ ஆண்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீ காரணமா இருக்கணுமா? தற்கொலை பண்ணுறது ஒரு சொல்யூஷனா? நீ என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ற மற்ற பொண்ணுங்களுக்கு? சொல்லு. அப்படிலாம் கிடையாது மேம், சாவணும்னு நினச்சா நான் இன்றைக்கே செத்துருப்பேன். அந்த மாதிரி சாவணும்னு ஐடியா இல்லை. அப்போ எதுக்கு அவளை கூப்பிட்டு பயமுறுத்துற? எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு நான் அப்படி பண்ணுவேன் அப்படி சொன்னேன். இது என்ன சொல்யூஷன்? உங்க கையில் தான் இருக்கு. அவன் பாட்டில் ஏமாத்திட்டு போயிட்டான். 10 மாசமா இருந்தாலும் சரி, 1 வருஷம் இருந்தாலும் சரி, போராடு. உன் கூட நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஆனால் அது சிம்பிளாக முடியறது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆரம்பித்து இப்போ கோடி இங்கே கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு அது இல்லை. இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். இட்ஸ் அ ப்ராசஸ், பட் வீல் டூ இட். ஓகே? இப்போ நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வெளியே போகிற? என்ன நான் பேச மாட்டேன், நீ தான் பேச போகிற. இது மேம் என்னோட வேலையை இதுக்கப்புறம் நான் கான்சன்ட்ரேஷன் செலுத்துறேன். ரசூல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்வின்ஸ்டே கிடையாது. நீ பேசுகிறது விதமே சரியில்லை. கன்விக்ஷனோட ஆக்சுவலி நீ உன்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னதுன்னு நீ என்கிட்ட சொல்லணும். இல்லை மேம், மண்டேலேருந்து நான் வேலையில் போகிறேன். அப்புறம் என் வேலை உண்டு, அதான் இதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் பார்ப்பேன். அப்புறம் தப்பான முடியெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ தைரியசாலி. நீ அவனை விடவும் போகிறதில்ல, விடக்கூடாது. கண்டிப்பாக விடக்கூடாது. அவன் போனால் போட்டோம், காசு எடுத்துகிட்டு போட்டோன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன முடிவு பண்ண போகிற? அதில் தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். நீ எப்படியோ வாழ்க்கை என்னமா வாழ போகிற? அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை. இதோட அதுதான் மேம், நான் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ வேலை பார்க்கணுமோ அவ்வளோ வேலை பார்த்து நான் இது பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவன் உண்மையாகவே அவனை லவ் பண்ணியிருக்கான். அவன் தூக்கி போட்டு போயிட்டான். அவனுக்கு ஈஸி ஆயிடுச்சு அது, ஏன்னா அவன் லவ்வே பண்ணலை. ஆனால் அந்த பொண்ணு அப்படி கிடையாது. அவன் உண்மையாக லவ் பண்ணியிருக்கா. அதனால தான் போராடுறா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. உனக்கு எப்போவாது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு ஒரு ஆறுதல் வேணும்னா எப்போ வேணா கூப்பிடு. ஓகேம்மா? குட். ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஃபோக்கஸ் ஆன் சம்திங். உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு. ஓகே, கிளம்பு. ரசூல் முன் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கோடீஸ்வர ராவின் தரப்பை அறிய
அவரை தொடர்பு கொள்ள முயன்றோம். ஆனால் அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. லவ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா பெண்களும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, என்ன செக்யூரிட்டி இருக்குது? ஒரு நம்பிக்கை பேரில் தான், லீகலாக எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது? ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சுன்னா, எல்லா பெண்களும் இதை பற்றி யோசிக்கணும். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் தான். ஏன்னா இதே ஷோவில் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணை ஏமாத்தின ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஜாகிரதையாக இருக்கணும், லைஃப்பை நல்லபடியாக ஃபேஸ் பண்ணணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.